வணக்கம். இப்போ நீங்கள் ரெகுலர் சப்ஜெக்ட் கேட்டீங்க. அதில் வந்து இப்போ ஆல் தி கவுண்டிங் சென்டர்ஸு எங்கள் ரோல் வந்து சப்போர்ட்டிவ் ரோலுங்க. சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரோட அறிவுரையின்படி அன்இன்டரப்டட் பவர் சப்ளைக்கான ஏற்பாடு செய்ய அவங்க அறிவுறுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து அந்த ஸ்டோரேஜ் சென்டர்ஸ் வந்து ஏற்கனவே தேர்தல் நடத்தும் போது போலிங் ஸ்டேஷன்ஸுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டோரேஜ் சென்டர் லிமிட்டடாக தான் இருக்கும், கவுண்டிங் சென்டர்ஸ் லிமிட்டடாக. அதுக்கும் தேவையான டீம்ஸ் போட்டிருக்கோம். உடனடியாக அந்த சப்ளைஸ் எல்லாம் ஏதாவது இஷ்யூ வராமல் பார்க்குறதுக்கு டே டைமில் பார்க்க சொல்லியிருக்கோம். எல்லா டீம்ஸும் கீழே அவங்களுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு தேவையான ஏற்பாடுகள் உதவி செய்கிறதுக்கும் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு தேவையான உதவி செய்கிறதுக்கும் பண்ணியிருக்கோங்க. இப்போ கோடை காலத்தில் மின் தேவை வந்து அதிகமாகிடுச்சு, நிறைய ஏசி பயன்பாடு அதிகமாகிடுச்சு. நம்மளோட மொத்த உற்பத்தி விட தேவை அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்டர்னேட்டிவ் வழி ஏதாவது பண்ணுவோமா சார்? இல்லை, 23,000 மெகாவாட். ஆமாம். இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்தியாவிலே மிக அதிக உச்சமான பவர் கன்சம்ஷன் ஆச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து டே டைமில் சுமார் ஒரு ஸ்டேஜில் 23,000 வரைக்கும் ஆவரேஜ் 21,000 கிராஸ் பண்ணி போச்சு. மினிமம் டிமாண்டே நமக்கு 18,000 வந்துடுது. மினிமம்னா இந்த டே டைமில் ஒன்றுமே இல்லாத நேரத்துலையும் 18,000. அதே மாதிரி நம்மளோட மார்னிங் பீக் ஒன்று இருக்குது, அதே மாதிரி டே பீக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க மத்தியான நேரத்தில். அதே மாதிரி இரவு நேரத்தோட பீக்கும் நல்லா ஹையாக போய் சராசரியாக 21,000-22,000 போயின்ட்டுருக்கு. ஸோ அதற்கு தேவையான தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்குன்னு சோர்சஸ் இருக்குங்க. தெர்மல் இருக்குது, ஹைடல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் ஏற்கனவே நமக்கு நிறைவேல லிக்னைட் இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட கூடங்குளமான அதோட சப்ளையும் ஃபுல் சப்ளை வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் நமக்கு அந்த கேப் பவர் நமக்கு டே டைமில் சோலார் வந்து நல்ல உச்சத்தில் சேவ் பண்ணுறதுங்க. ஆல்மோஸ்ட் 6,500 சராசரியாக சோலார் வருது. காற்று மட்டும் நமக்கு இந்த மாதங்களில் இருக்காது, மே 13ஆம் தேதி வரைக்கும். அதற்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் பவர் வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஷார்ட் டேர்ம் இருக்கணும். அதற்கும் தேவையான அனைத்தும் இது வரைக்கும் எந்த பிரச்சனை என்ட்ரி பண்ணியிருக்கோம். தேவையான 9% க்ரோத் இருக்கும்னு அந்த எதிர்பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் 3rd or 4th இருக்கும் கன்சம்ஷனில். ஒரு ஆல்மோஸ்ட் 9% இந்தியாவோட கன்சம்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும். தேவையான அனைத்து ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பீக் அவர் டீம்ஸ் போட்டிருக்கோங்க. இந்த மின்னகத்தில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்னா இந்த நேரத்தில் ஹெவி டிமாண்ட்னால பர்டிகுலர்லி நம்மளோட ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருந்தால் கூட நைட்லேயும் நிறைய பவர் தேவைப்படுறது. அதே மாதிரி இப்போ மேட்ச் நடக்கும்போது நிறைய நைட்டு 12 மணியோட கம்மியாகிறது பதிலாக இப்போ 1 மணி வரைக்கும் போகிறது. மிட் நைட்டில் 1 மணி காலை வரைக்கும் வருது. அது அனைத்து ஏற்பாடும் செஞ்சு. சார், தமிழ்நாட்டில் மின்வெட்டுன்ற பிரச்சனை ஏற்படுமா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும்? இந்த நேரம் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் நம்ம வந்து இதெல்லாம் பேசக்கூடாது. அதே இடத்துல இது இயல்பான கேள்விங்கிறதுனால தற்பொழுது வரை நமக்கு தேவையான அனைத்து மின் ஏற்பாடுகளும் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். 9 விழுக்காடு வரைக்கும் நமக்கு க்ரோத்துக்கான ஏற்பாடு இருக்குது. இது வரைக்கும் அந்த க்ரோத் வரல. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆண்டு தான் இது வரைக்கும் உள்ள உச்சத்தாட்டு இருக்கும். நமக்கு தேவையில்லை, மக்கள் வந்து எந்த வரியும் பண்ணிக்க வேண்டியது இல்லை. சிக்கனமாக பயன்படுத்தினா சொல்கிறோம். ஏன்னா தேவை அதிகமாக இருக்கிறது நமக்கு. இல்லை, அது இந்த நேரம் வந்து எம்சிசி நேரத்தில் நாங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும்னா நிறைய லைட் ஆன் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம எல்லாமே தமிழ்நாட்டிலே பிரச்சனை இல்லாமல் நம்ம கொடுத்துட்டுருக்கோங்கிற போது நம்ம சேவிங்னு நீங்கள் இயல்பாக சொல்கிறது ஏற்கனவே அது ஒரு விங்கை அதை ப்ராபகேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட நான் கன்வென்ஷனல் இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம இந்தியாவிலே ரொம்ப ஹையாக 11,000 மெகாவாட் நமக்கு சோலார் இருக்குது, 11,000 மெகாவாட் விண்ட் இருக்குது. ஆனால் காற்று இருக்கும்போது தான் அது இருக்கும். இரவு நேரத்தில் நமக்கு சோலார் இருக்காது. அந்த மாதிரி உள்ள சேலஞ்சஸ் இருக்குது. பட்